வெள்ளந்தி என்பது முட்டாள்தனம் அல்ல. அது ஒரு உயர்ந்த மனம். இவர் ரொம்ப வெள்ளந்தி, யாராவது கேட்டா உடனே உதவி செஞ்சிருவார் என்று சிலரை பற்றி நாம் அடிக்கடி சொல்வோம். ஆனால் அந்த வெள்ளந்தித்தனம் உண்மையில் என்ன? பலர் நினைப்பது போல வெள்ளந்தியாக இருப்பவர்கள் முட்டாள்கள் அல்ல. உலகம் தெரியாதவர்களும் அல்ல. அவர்களுக்கு எல்லாமே தெரியும். யார் உண்மையாக உதவி கேட்கிறார்கள், யார் தங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் மனம் அப்படிப்பட்டது. என்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணமே அவர்களை வழி நடத்துகிறது. அவர்கள் உதவியை ஒரு வியாபாரமாக பார்ப்பதில்லை. அது ஒரு மனிதநேய பொறுப்பாக பார்க்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக சிலர் அந்த நல்ல மனதை பலவீனமாக நினைக்கிறார்கள். அவர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் காரியத்தை முடித்துக் கொள்கிறார்கள். காரியம் முடிந்ததும் அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் இழப்பது யார்? உதவி செய்தவர் அல்ல, நன்றியுணர்வை மறந்தவர்தான். ஏனெனில் நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் எப்போதும் மதிக்கப்படுவார்கள். அவர்களின் செயல்கள்தான் அவர்களுக்கு உண்மையான அடையாளம். எனவே யாராவது உங்களை வெள்ளந்தி என்று சொன்னால் அதற்கு வருத்தப்பட வேண்டாம். நல்ல மனம் கொண்டிருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய பலம். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் என்ற விவேகமும் அவசியம். நல்ல மனதை இழக்காதீர்கள். ஆனால் உங்கள் நல்ல மனதை தவறாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். அதுவே வாழ்க்கையின் சமநிலை. விவேகத்தோடும் வாழுங்கள். இந்த தொடர் பயனுள்ளதாக கருதினால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள். அது மேலும் மேம்படுத்திக் கொள்ள உதவியாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.